என்னமா செஞ்சிருக்கா? வாமா பருப்படி செஞ்சுருக்கேன், வாமா பார்க்கலாம். என்னென்ன போட்டிருக்கா? தோரம் பருப்பு போட்டிருக்கேன், நல்லா வறுபடணும். எதுக்கு திடீர்னு பருப்பு பொடி? கேஸ் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால பருப்பொடி செஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு இது ஒரு சாதம் இண்டக்ஷனில் கூட சாதம் வச்சுட்டு நம்ம பருப்பொடி போட்டு சாப்பிட்லாம். வெயிலுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும், வெயிலுக்கு செய்ய முடியலன்னா ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எது தட்டில் போட்டுக்கலாம். திருப்பதியில் கீழ் திருப்பதியில் ஹோட்டலில் சாப்பிட போனால் இதை தருவாங்க. ஒரு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆந்திரா பொடி, ஆந்திரா பருப்பு பொடி சாச்சி. இப்போ பச்சை பருப்பு வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வறுத்துக்கலாம். செவக்காய் வறுத்துருச்சு, இதை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உடச்சக்கல்லை போட்டு நல்லா வறுக்கலாம். செவக்காய் லேசாக வறுத்து போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 7 மிளகா போட்டுக்கலாம். மிளகா போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ எடுத்து போட்டுக்கலாம். தட்டில் எடுத்து கட்டி பெருகாயம் இருந்தால் வறுத்து போடலாம், தூள் பெருகாயம் இருந்தால் இப்படி போட்டுக்கலாம். மேலே சூடாக இருக்கும்போதே மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதை வறுத்த பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ வாங்க அரைக்கலாம். இட்லி பொடி மாதிரி குறை குறைன்னு அரைக்காமல் நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். சுட சுட சாதம் போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன், சூப்பர் டேஸ்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பாய்.